என்னதான் வந்துட்டு ஜாம் ஜாம்னு கல்யாணம் பல லட்சம் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சாலும் கடைசி பார்த்தா வந்து நாங்கள் 2 பேரும் பிரிய போகிறோம், டிவோர்ஸ் பண்ணிக்க போகிறோம், அந்த இடத்துல தான் வந்து நிற்கும். கணவன் மனைவிக்குள்ளே ஏதாவது ஒரு விஷயத்தில் பிரச்சனை, அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது, தாம்பத்திய வாழ்க்கையில் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி பிரச்சனையிலேயே பிரச்சனைன்னு வந்து கடைசி பிரிவில் தான் வந்து முடியுது. அதுக்கு என்ன காரணமா? ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், கணவன் மனைவி கூட வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. இவங்க எதிர்பார்க்கறது கணவன் எதிர்பார்க்கறது மனைவி செய்யறதில்ல, மனைவி எதிர்பார்க்கறது கணவன் செய்யறதில்ல. 2 பேரும் வந்து அந்யோன்யமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா அந்த வசியமை சொல்கிறேன் இல்லையா, அந்த வசியமை வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். வசியமைக்கு யூஸ் பண்ணுற சில மூலிகைகள்லாம் இருக்குது இல்லையா, ஸோ அந்த மூலிகைக்கு ஒவ்வொரு பவர் இருக்குது. அந்த பவரில் வந்து அதை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு மனசு வந்து ஒரு சஞ்சலம் எதுவுமே இல்லாமல் ஒரு அட்ராக்ஷன், ஒரு ஈர்ப்பு தன்மை ஏற்படும். ஜென்ஸு வந்து யார் கூடயோ கனெக்ஷனில் இருக்காங்க, இல்லை ஒய்ஃப் வந்து விட்டுட்டு போயிட்டாங்க, டைவர்ஸில் கோர்ட்டில் நிற்குது அப்படின்னா இதுக்குன்னு சில பரிகாரங்கள் இருக்குது. உங்ககிட்ட வந்து கேட்டிருக்காங்களா மேம், இந்த மாதிரி எனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு, என்னோட காதல் என்னை கைவிட்டு போயிடுச்சு, என் காதல் வந்து சேரணும், அதுக்கு சேர்ந்துருக்காங்க யூஸ் பண்ணி சேர்ந்துருக்காங்க. ஓகே, இந்த மை யூஸ் பண்ணிவிட்டு அந்த பிரேக்கப் ஆகிடுச்சு, பிளாக் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படியெல்லாம் சொல்கிறவங்களுக்கு யூஸ் ஆகிருக்கு. ஃபஸ்ட் கிளாஸாக அவங்க நல்லபடியாக சேர்ந்துருக்காங்க. தொழிலில் வெற்றி பெறணும், தொழில் நல்லா நடக்கணும், நான் பண்ணுற வேலை வந்து பெஸ்ட்டாக இருக்கணும், நம்ம தனியாக தெரியணும் அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். கட்டாயம் மணியும் யூஸ் பண்ணலாம். ஒரு ருத்ராட்சம் ஒன்று இருக்குது, அந்த ருத்ராட்சையும் யூஸ் பண்ணலாம். சரி, இந்த மை செய்கிறதுக்கு, இந்த மையை உருவாக்குறதுக்கு ஏதாவது ஹோமம் இந்த மாதிரியான பூஜைகள் அதெல்லாம் பண்ணுவீங்களா? என்ன மாதிரியான பூஜைகள் பண்ணுவீங்க? கண்டிப்பாக அது வந்து மார்னிங் 3 to 5 பண்ணுவோம் அந்த பூஜை. மகாலட்சுமி மை வந்து எதுக்குன்னா நல்ல விஷயங்களுக்கு மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். குழந்தைங்களுக்கு அது யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு படிப்புக்கு செஞ்சு நெத்தியில் வைப்போம். அது வந்து செக்யூர் கொடுக்கும், உங்களுக்கு கவசம் மாதிரி பாதுகாப்பு கொடுக்கும் உங்களுக்கு. வணக்கம் மேம். வணக்கங்க. ஸோ தொடர்ந்து நிறைய விஷயங்கள் ரொம்ப தெளிவாக எடுத்து சொல்லிட்டு இருக்கோம். இதில் குறிப்பாக இன்றைய காலகட்டத்தில் ஒரு பிரச்சனை, என்னதான் வந்துட்டு ஜாம்னு கல்யாணம் பல லட்சம் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சாலும் கடைசி பார்த்தா வந்து நாங்கள் 2 பேரும் பிரிய போகிறோம், டிவோர்ஸ் பண்ணிக்க போகிறோம், அந்த இடத்துல தான் வந்து நிற்கும். கணவன் மனைவிக்குள்ளே ஏதாவது ஒரு விஷயத்தில் பிரச்சனை, அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது, தாம்பத்திய வாழ்க்கையில் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி பிரச்சனையிலேயே பிரச்சனைன்னு வந்து கடைசி பிரிவில் தான் வந்து முடியுது. அதுக்கு என்ன காரணம் மேம்? ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், கணவன் மனைவி கூட வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. இவங்க எதிர்பார்க்கறது கணவன் எதிர்பார்க்கறது மனைவி செய்யறதில்ல, மனைவி எதிர்பார்க்கறது கணவன் செய்யறதில்ல. 2 பேரும் வந்து அந்யோன்யமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா அந்த வசியமை சொல்கிறேன் இல்லையா, அந்த வசியமை வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். அந்த வசியமையில் வந்து உங்களுக்கு வந்து அட்ராக்ஷன் கிடைக்கும். ஸோ அட்டென்ஷன் கிடைக்கும். அட்ராக்ட் பண்ணலாம். ஒரு பர்சனை வந்து நீங்கள் அட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அட்ராக்ட் பண்ணும்போது அவங்க அந்த அந்த வசியமைக்கு யூஸ் பண்ணுற சில மூலிகைகள்லாம் இருக்குது இல்லையா, ஸோ அந்த மூலிகைக்கு ஒவ்வொரு பவர் இருக்குது. அந்த பவரில் வந்து அதை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த மனசு வந்து ஒரு சஞ்சலம் எதுவுமே இல்லாமல் ஒரு அட்ராக்ஷன், ஒரு ஈர்ப்பு தன்மை ஏற்படும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி மை அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களோட பிரிவு வராமல் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே, எப்படி மேம் அந்த யூஸ் பண்ணணும்? அந்த மையை எப்படி யூஸ் அந்த பண்ணணும்? மையை வந்து சும்மா நெத்தியில் வச்சுட்டாலே போதும். யார் நீங்கள் பண்ணுறீங்களோ அவங்க வந்து யூஸ் பண்ணால் போதும். அவங்க இதை போய் நீங்கள் வந்து உள்ளுக்கு மருந்து கொடுக்கணுமோ அப்படி இப்படியெல்லாம் கிடையாது. இது வந்து எக்ஸ்டர்னல் யூஸ் ஒன்லி. நீங்கள் ஜஸ்ட்டு நெத்தியில் இட்டுட்டு போனால் இதுன்னு கிடையாது. நீங்கள் எங்கே வெளியில் வேலையாக போனாலும், இல்லை படிப்பு சம்மந்தமாக, வியாபார சம்மந்தமாக, இல்லை கணவன் மனைவி ஒற்றுமையாக, குழந்தைங்க சொல் பேச்சு கேட்காம இருக்கிறது, இது எல்லாத்துக்குமே அந்த வசியமை வந்து யூஸ் ஆகும். அதை யூஸ் பண்ணும்போது அவங்களுக்குரிய அந்த பிரச்சனை தீந்துடும். அதுவும் இல்லாமல் இப்போ வந்து ஜென்ஸு வந்து யார் கூடயோ கனெக்ஷனில் இருக்காங்க, இல்லை ஒய்ஃப் வந்து விட்டுட்டு போயிட்டாங்க, டைவர்ஸில் கோர்ட்டில் நிற்குது அப்படின்னா இதுக்குன்னு சில பரிகாரங்கள் இருக்குது. அந்த பரிகாரங்கள் வந்து பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இவங்களுக்கு டைவர்ஸ் ஆகாது. அதே மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். அது வந்து மொத்தமாக வந்து 90 டேஸில் வந்து அவங்களுக்கு அந்த சப்போஸ் கோர்ட்டில் போட்டிருந்தாங்கன்னா, கேஸ் அந்த மாதிரி போட்டிருந்தாங்கன்னா ஒரு 90 டேஸ்க்குள்ளேயே அவங்களுக்கு வந்து ரீயூனியன் ஆகிடுவாங்க. ஸோ அந்த பரிகாரம் பண்ணும்போது அது மாதிரி பண்ணியிருக்கேன் நான். அது நடந்திருக்கு நிறைய இதில்.
இப்போ மை அப்படின்னு சொன்னாலே, வசிய மை அப்படின்னு சொன்னாலே வந்துட்டு, ஆ முன்னாடி எல்லாம் சொல்லுவாங்க. மை வச்சிருக்காங்க, சாப்பாடுல மை போட்டு குடுத்துட்டாங்க. இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ற மையா மேம்? கண்டிப்பா கிடையாது. இது முழுக்க முழுக்க இயற்கை. அதான் இயற்கை மகாலட்சுமி. மூலிகை. மகாலட்சுமினா கர்மா கிளென்ஸ் பண்றவ தான். நம்ம கர்மாவ எடுக்கக்கூடிய பவர் வந்து மகாலட்சுமிக்கு இருக்கு. ஸோ அது அவங்க மூலியமா அந்த அ இயற்கையிலே கிடைக்கிற மூலிகைகள் சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த மூலிகைய வந்து நம்ம யூஸ் பண்ணி அந்த மை தயாரிக்கும்போது, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து அது வந்து எக்ஸ்டர்னல் யூஸ் தான். இன்டர்னல் சாப்பிட வேண்டாம். ஸோ அதனால இதில வந்து அ பஞ்சபூத சக்தி தான் இருக்கே தவிர, இந்த இந்த தவறான இந்த பில்லி, சூனியம், இந்த ஏவல், இல்ல ஆவிகள வச்சு பண்றது, இல்ல அந்த மாதிரி இது நிச்சயமா இது வந்து ஒரு பிளாக் மேஜிக் கிடையவே கிடையாது. இது வந்து யார் வேணாலும் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரலும் யார் வேணா யூஸ் பண்ணலாம். இந்த மாரி பிரிஞ்ச உறவுகள் வந்து கண்டிப்பா ஹஸ்பண்ட், ஒய்ஃப் முக்கியமா ஹஸ்பண்ட், ஒய்ஃபு, லவ்வர்ஸ் எல்லாம் சேராம இருக்காங்க இல்லையா? இந்த மாரி யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு வந்து அ பலவிதமான நன்மை கிடைக்குது. உங்ககிட்ட வந்து கேட்டுருக்காங்களா மேம்? இந்த மாரி எனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு. என்னோட காதல் என்ன கைவிட்டு போயிடுச்சு. என் காதல் வந்து சேரணும். அதுக்கு எனக்கு என்ன சேர்ந்திருக்காங்க, பண்ணணும்? ஸோ இத சேர்ந்திருக்காங்க, யூஸ் பண்ணி சேர்ந்துருக்காங்களா? சேர்ந்திருக்காங்க. ஓகே. இந்த மை யூஸ் பண்ணிட்டு அந்த பிரேக்கப் ஆயிடுச்சு, பிளாக் பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்படியெல்லாம் சொல்றவங்களுக்கு யூஸ் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் கிளாஸா அவங்க நல்லபடியா சேர்ந்திருக்காங்க. ஒரு சிலருக்கு காலதாமதம் ஆகுது. அப்படி ஆகும்போது, அது கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 21 டேஸ் சொல்லியிருந்தேன் அப்படின்னு வைங்களேன். அது 48 நாள் இல்ல ஒரு 3 மாசம் ஆகும். அப்படி ஆகும்போது அவங்களுக்கு அந்த விஷயம் வந்து ஃபெயிலியர் இருக்காது. கண்டிப்பா அந்த விஷயம் வந்து சக்சஸ் ஆயிடும் உங்களுக்கு. அதே மாரி படிப்புல அ ஃபெயில் ஆயிட்டே இருக்காங்க. எந்த எக்ஸாமும் போனாலுமே அதில ஃபெயில் ஆயிட்டே இருக்காங்க அப்படின்னா, அதுக்கு ஒரு சரஸ்வதி ஹோமம் ஒண்ணு இருக்கு. அது பண்ணும்போது, அதுலயும் அவங்க வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. ஓ! அது அதுவும் அந்த ஹோமம் பண்ணிட்டு இந்த மை யூஸ் பண்ணிக்கணுமா? ஆமா. அந்த ஹோமத்திலேருந்து எடுக்கிற மைய, அதுக்கு அவங்களோட பேரு, அ ராசி, நட்சத்திரம் எல்லாத்தையும் அனுப்புனாங்கன்னா, அது நம்ம நேரா பார்க்கறதில்ல. எல்லாமே WhatsAppல அவங்க அனுப்பினாங்கன்னா, அதுக்குரியது ஃபோன்ல நாங்க சொல்லி, அந்த விஷயம் வந்து அவங்களுக்கு நடந்துருது. சிறப்பு. ஸோ தொழிலுக்கு இப்ப இந்த மை சொன்னீங்க. காதல் பிரிஞ்சு போன காதலர்கள் ஒண்ணு சேர்ப்பா மணவன் மனைவி, கணவன் மனைவி தொழில்ல வெற்றி பெறணும். தொழில் நல்லா நடக்கணும். நான் பண்ற வேலை வந்து பெஸ்ட்டா இருக்கணும். நம்ம தனியா தெரியணும் அப்படிங்கிறதுக்கு இந்த மை யூஸ் பண்ணலாமா? கட்டாயம் மணியும் யூஸ் பண்ணலாம். ஒரு ருத்ராட்சம் ஒண்ணு இருக்கு. அந்த ருத்ராட்சையும் யூஸ் பண்ணலாம். அதே மாரி அவங்க எந்த திசையில அவங்க வசிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு, அங்க வந்து ஒரு கோல்டுல வந்து ஒரு தகடு இருக்கு. அது தகடுனா அது எந்திரம். எந்திரம் எந்திரம். மாதிரி. அந்த ஓகே. கோல்டுல. அத பண்ணி நீங்க வந்து உங்களோட ஆஃபீஸ்ல வச்சீங்கன்னா, கட்டாயம் அந்த குரோஸ்ல வந்து பிசினஸ் நடக்கும். அந்த பிசினஸ்ல லாஸ் ஆகியிருக்காங்க இல்லையா? குரோஸ்ல பண்ணியிருப்பாங்க. ரொம்ப லாஸ் இருக்கு அப்டின்னா, இந்த எந்திரம் வந்து நீங்க அந்த ஆஃபீஸ்ல வச்சீங்கன்னா, கட்டாயம் அந்த பிசினஸ் வந்து நல்லா வரும். ஓ! நல்ல எல்லா விஷயமும் நல்லா சரி இந்த மை செய்றதுக்கு, இந்த மைய உருவாக்குறதுக்கு ஏதாவது ஹோமம், இந்த மாதிரியான பூஜைகள் அதெல்லாம் பண்ணுவீங்களா? என்ன மாதிரியான பூஜைகள் பண்ணுவீங்க? கண்டிப்பா அது வந்து மார்னிங் 3 டூ 5 பண்ணுவோம் அந்த பூஜை. அந்த பூஜையில வந்து மகாலட்சுமிய வச்சு தான் பண்ணுவோம். அப்புறம் நம்ம குலதெய்வம் அந்த அவங்களோட குலதெய்வம் எது அப்படின்னு கேட்டுட்டு யார் அதுக்கேத்த யாரோட மாரி குலதெய்வமோ அத கேட்டு. அவங்க ஆ. அவங்களோட குலதெய்வம் வச்சு பண்ணி குடுத்துருவோம். அதுல வந்து கர்மா கிளென்சிங்கு, வஷ்ய பூஜை, அப்புறம் வந்து ஹீலிங்கு எல்லாமே பண்ணி குடுத்துருவோம். ஓகே. இந்த மை சில பேர் மை அப்படின்னு சொன்னாலே யார்ட்டயும் காமிக்க மாட்டாங்க. தெரியாம வச்சுக்கணும். மைய யூஸ் பண்றது இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்கா இதுக்கு? இல்ல இப்போ ஒரு பெர்சனுக்கு குடுக்கணும்னா, அவங்க வந்து சீக்ரெட்டா எனக்கு இத பண்ணி குடுங்க அப்படின்னு தானே கேட்குறாங்க. ஸோ அவங்க அவங்க ஃபேமிலி வரலும் யூஸ் பண்ணலாம். இத வெளியில குடுக்கணுங்கிற அவசியம் இல்லையே! நமக்கு நம்ம வேணும்னா நம்ம தானே பண்ணிக்கணும். ஸோ நம்ம வரலும் நம்ம வச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான். ஓகே. ஸோ மை அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே ஒரு தப்பான ஒரு மைண்ட் செட் தான் போகும். மை இருக்கு அப்படின்னு சொன்னாலே இந்த வெத்தலையில மை போட்டு பார்ப்பாங்க. ஸோ மை சாப்பாடுல வச்சு மை வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் போவாங்க. ஸோ மை வந்துட்டு நெறைய விஷயம் நீங்க சொன்ன போன அந்த மகாலட்சுமி மை இதெல்லாம் யூஸ் பண்ணா வந்து நெறைய விஷயங்கள் நல்லது நடக்குது அப்படிங்கிறதுனால வந்துட்டு மை அப்படின்னா வந்து மையில எந்தெந்த இந்த நீங்க சொல்ற இந்த மகாலட்சுமி மைய என்னென்ன விஷயங்களுக்கு யூஸ் பண்ணலாம்? இப்போ வந்து லவ் பிரேக்கப் ஆயிருச்சு. என்ன சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்றவங்க, இந்த மைய யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற சில பேர் சொல்லுவாங்க, என் லவ் பிரேக்கப் ஆயிருச்சு. அவங்க நல்லாவே இருக்கக்கூடாது. அதுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, நீங்க இந்த மை குடுப்பீங்களா? லவ் பிரேக்கப் ஆயிடுச்சு. அவங்களுக்கு ஏதாவது நல்லா பண்ணணும் அப்படி இருக்கக்கூடாது நல்லா அப்படின்னா. அல்ல இருக்கக்கூடாதுன்னு கேட்பாங்கல்ல. இப்ப பண்ணோம்னா, நெறைய பேர் அப்படிதான் அதாவது நெனைக்கிறேன். இப்போ வந்து இதே வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒரு ஒய்ஃபோ இல்ல ஹஸ்பண்டோ வந்து கேட்டாங்கன்னா, நான் பண்ணி குடுப்பேன். ஏன்னா, அது வந்து 3 பெர்சனா அவங்க கனெக்ஷனோட இருக்காங்க அப்படின்னா, அவங்கள பிரிக்கணும் அப்படின்னு பிரிக்கிறதுக்கு. சொன்னா நான் ஓகே. பண்ணி குடுப்பேன். ஆனா, இவங்க நல்லா இருக்கக்கூடாது, அவங்க நல்லா இருக்கக்கூடாது. அதுக்கெல்லாம் நான் போறதில்ல, துணை போறதில்ல.
எனக்கு வந்து அது வந்து ஒரு கரெக்ட்டா இருந்துச்சு அப்படிங்கிற அவங்க சொல்ற விஷயங்கள் ரீசன். வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு குட் ரீசனா இருந்ததுன்னா பண்ணி குடுப்போம். ஸோ ஆனா அதுக்குமே மை இருக்கு. அ பிரிக்கிறதுக்கு வந்து வேற ஒரு ப்ராசஸ் இருக்கு. அத வந்து நாங்க அவங்களுக்கு சொல்லி அந்த விஷயம் பண்ணிடுவோம். அதெல்லாம் பக்காவா நடந்திருக்கு. யாராவது நல்ல உங்ககிட்ட கேட்பாங்களா மேம்? நெறைய இந்த மாதிரி என் லவர் என்ன விட்டு போயிட்டா. ஸோ அவளுக்கு நம்ம வந்துட்டு நான் வந்துட்டு இந்த மாரி பண்ணணும் அப்டின்லாம் இல்ல உங்ககிட்ட சேர்த்து வைக்கிறதுக்கு தான் நான் ட்ரை பண்ணுவேனே தவிர, பிரிக்கிறதுக்கு அதாவது பிரிக்கணும் அப்டின்னா, இப்ப சப்போஸ் அண்ணன் தம்பிங்க லவ் பண்றாங்கன்னு சொல்றாங்க நெறைய பேரு. அண்ணன், தம்பி அவங்களுக்கு உறவு முறையே தெரியாம லவ் பண்றாங்க. பிரிச்சு குடுங்கன்னா, பிரிச்சு குடுத்துருவேன். ஏன்னா, அது உறவுகள் வந்து தப்பா ஸோ இருக்கு. ரிலேஷன்ஷிப் அண்ணன், ரிலேஷன்ஷிப்பே தம்பி, அக்கா, தம்பி அப்டி வரும்போது ஒரு இதுல பேரண்ட்ஸ் வந்து அந்த மாரி அழுகும்போது, அது வந்து அது நல்லது இல்ல சொசைட்டிக்கும் அப்டின்னு அப்டி சொல்லி நம்ம வந்திருக்காங்களா மேம் ஆமா. உங்ககிட்ட? அ அண்ணன், அ தங்கச்சி, அண்ணன், அப்படி தம்பிலாம் லவ் பண்றாங்க. சொல்றாங்க. அப்படி அண்ணன், தம்பிய லவ் பண்றாங்க. ரிலேஷன்ஷிப்பே அவங்களுக்கு புரியல அப்படிங்கிற பட்சத்தில, அவங்கள மறக்கணும்னு நெனைக்கிறாங்க அப்படின்னா, அது அது வந்து ரீசனபிள். ஸோ நான் அத பிரிச்சு குடுத்துருவோம். ஓகே. அதெல்லாம் பிரிச்சிட முடியும். அதே மாரி ஒருத்தன் வந்து சுத்தமா ரொம்ப நல்ல ஆளே இல்ல. அவனோட சேர்ந்தனா இந்த பொண்ணு நல்லா இருக்காதுன்னு அவங்க பேரண்ட்ஸ் வந்து சொல்லிட்டு ஃபீல் ரொம்ப பண்ணாங்கன்னா. ஃபீல் பண்ணி இது பண்ணாங்கன்னா, அது நெஜமான காரியமா இருந்ததுன்னா கண்டிப்பா பண்ணி குடுப்பேன். பண்ணி குடுக்கறச்ச அவங்க அந்த மாரி போயிடுறாங்க. பிரிஞ்சு போயிடுறாங்க. ஸோ அதுக்கான ரிசல்ட்ட கண்ணு முன்னாடி கண்டிப்பா. பார்க்கலாம். அதாவது ஒரு விஷயத்த வந்து எப்பவுமே கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறத விட, அதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்குதா அப்படின்ட்டு அந்த அந்த கன்சர்ன் பெர்சன் கிட்ட பேசுறத விட, பெட்டரா வந்து இவங்க வந்து அந்த உறவையும் நல்லபடியா வச்சுட்டு, இந்த விஷயத்த பண்ணும்போது அவங்களுக்கு அது நல்லது தானே! மகாலட்சுமி மை எது எதுக்கு யூஸ் பண்ணலாம்னு நீங்க கேட்டீங்க. ஆமா. மகாலட்சுமி. மகாலட்சுமி மை வந்து எது எதுக்குன்னா, நல்ல விஷயங்களுக்கு மட்டும் தான் நீங்க யூஸ் பண்ண முடியும். நீங்க குழந்தைங்களுக்கு அது வந்து யூஸ் பண்ணலாமா மேம்? கண்டிப்பா. இந்த குழந்தைங்களுக்கு நம்ம படிப்புக்கு செஞ்சு நெத்தியில வைப்போம். அது வந்து ஆயில்மென்ட் செக்யூர் குடுக்கும் உங்களுக்கு. கவசம் மாரி பாதுகாப்பு. பாதுகாப்பு குடுக்கும் ஓகே, உங்களுக்கு. ஓகே. அதே மாரி உங்களுக்கு இந்த லவர்ஸ் பிரேக்கப்புக்கு யூஸ் பண்ணலாம். அதே மாரி கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தாங்க. கோர்ட் வரலும் போச்சு. கேஸ் வரலும் போயிட்டுருக்கு டைவர்ஸ்க்காக அப்டின்னா, அவங்க இத யூஸ் பண்ணலாம். அதே மாரி வியாபாரம் சரியா போகலன்னா யூஸ் பண்ணலாம். இல்ல இப்ப நீங்க போற இடத்துல சரியான அ இன்டர்வியூ அதெல்லாம் ஃபெயில் ஆயிட்டே இருக்கீங்க அப்டின்னா, அதுக்கும் யூஸ் பண்ணலாம். எல்லா நல்ல விஷயங்களுக்கு அந்த மை யூஸ் ஆகும். யூஸ் பண்ணலாம். இந்த ஆவிகளு, இந்த பேய்களு பேயி இதெல்லாம் ஆமா. வச்சு இதெல்லாம் இந்த பண்றதெல்லாம் குட்டிச்சாத்தான், அந்த நான் ஏவலும். குச்சாத்தானு, ஏவல்லாம் வச்சோம்னா, நாங்க அந்த விஷயத்துக்கே போறது கிடையாது. எல்லாமே அதெல்லாம் வந்து கெட்ட எனர்ஜி. அந்த எனர்ஜிய நம்மளால கொண்டு வந்து, அத திருப்பி அத வந்து இது பண்ண அது கூட நம்மளால சண்டை போட்டுட்டு இருக்க முடியாது. ஸோ, அதனால நம்ம அந்த விஷயத்த ஆனா அதுவும் பண்றதில்ல. இருக்கு. என்ன மேம்? அதுவும் அது இருக்கு. இருக்கு. ஆனா அது வந்து ஆன்டியா ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த மாரி யூஸ் ஆகுது அப்டின்ட்டு எங்ககிட்டயே வந்து சொல்றாங்க. சொல்லும்போது எனக்கு வந்து போனா அங்க வந்து ஒரு நிழல் உருவம் தெரியுது. இந்த பக்கம் கருப்பு உருவம் தெரியுது. அங்க வெள்ளையா அ அந்த மாரிலாம் வந்து சொல்றாங்க. ஒரு சிலருக்கு உடம்புல ஃபுல்லா பயம் வருது. அந்த மாரிலாம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாரிலாம் இல்லாம இருக்கும் இது. கண் திருஷ்டி அப்படிங்கிறது உண்மையா? கண்டிப்பா உண்ம. ஓகே. நாங்களாமே அத பட்டுட்டு தான் இருக்கோம். ஸோ கண் திருஷ்டி கண் அப்படிங்கிறது இருக்கு. திருஷ்டிங்கிறது கண்டிப்பா இருக்கு. இந்த உடல்ல ஒவ்வொருத்தங்களோட பார்வை அப்படின்னு. இப்ப சொல்றாங்க, "நீங்க நேரா கண்ணுக்கு கண்ணா நேரடியா பாருங்க" அப்படிங்கிறாங்க. நிஜமா அது வந்து நல்லதா எனக்கு படல. ஏன்னு கேட்டீங்கன்னா, கண்ணுக்கு கண்ணு பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த எனர்ஜி வைப்ரேட் ஆகும்போது, நான் ஏன் நேரடியா பார்க்கறது இல்லன்னா, அந்த எனர்ஜி என் தாத்தா வந்து சித்தர் இல்லையா? ஸோ அந்த எனர்ஜி அப்படி போகும்போது, அந்த இடத்துல அவங்க நல்லா செழிப்பாயிடுறாங்க. பட் நமக்கு வந்து அந்த பாதிப்பு வந்து இருக்கு. அப்படி இருக்கும்போது, அத சரி செஞ்சுக்கிறதுக்கு நாங்க இன்னொரு இடத்துக்கு போய், நீர்நிலை வேண்டியிருக்கு. சில சுத்தி போட வேண்டியிருக்கு. நெறைய விஷயங்கள். அதனால நேரடியா பார்க்கறது கூட கிடையாது. கண்டிப்பா இந்த கண் திருஷ்டிங்கிறது உண்ம. கண் திருஷ்டி ஒரு மனிதனை எப்படி எல்லாம் பாதிக்கும்? சில பேர் சில அந்த காலத்துலலாம் பார்த்தா கண் திருஷ்டிக்கு சுத்தி போடுவாங்க டெய்லி சாயங்காலம். பிள்ளைங்க ஸ்கூல் போயிட்டு வந்தாவோ, ஒரு ஸ்கூல் போயிட்டு வந்தாவோ, ஒரு நல்ல விஷயம், கெட்ட விஷயமோ, ஒரு டான்ஸ் ஆடிட்டு வந்தா கூட அம்மாலாம் என்ன செய்வாங்க, அழகா சுத்தி போடுவாங்க. உப்ப வச்சு சுத்தி போடுவாங்க, கற்பூரத்த வச்சு சுத்தி போடுவாங்க, மிளகா வச்சு காஞ்ச மிளகான்னு சொல்லுவோம். ஸோ அதெல்லாம் வச்சு சுத்தி போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி எந்த பாதிப்பும் வரக்கூடாது அப்படிம்பாங்க. கண் திருஷ்டி எந்த வகையில பாதிக்கும் யாரா இருந்தாலும்? கண் திருஷ்டி வந்து நீங்க உடம்புல ஃபுல் பாடியும் உங்களுக்கு பெயின் வந்துரும். ஃபுல் பாடி ஒருத்தங்க கண் திருஷ்டி வலிக்கும். உடம்பு பாடி ஃபுல்லா பெயின் இருக்கும். நெக்ஸ்ட்டு திடீர்னு உடம்பு சரியில்லாம போவாங்க. திடீர்னு தலை சுத்தல், மயக்கம் அந்த மாரி ஏதோ ஒரு உடம்புல வந்து ஒரு உபாதை வந்து கண்டிப்பா குடுக்கும். அப்படி குடுக்கும்போது அந்த விஷயம் அப்படி குடுக்கும்போது நம்ம ஹெல்த் இஷ்யூஸ் வரும். நெக்ஸ்ட்டு வந்து அதான் ஹெல்த் இஷ்யூஸ் தான் மெயினா அதில வர்றது. அதே மாரி இப்ப நீங்க ஏதாவது ஒரு பிளான் போட்டிருப்பீங்க. இந்த ஊருக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கிட்ட போய் சொல்றீங்கன்னா, அவங்களோட கண் பார்வை
வேற விதமா இருக்கும். ஆனா மனசுக்குள்ள சொல்லுவாங்க, "நீங்க போயிட்டு வாங்கன்னுவாங்க." அப்புறம் திருப்பி போக முடியாம சூழ்நிலை ஏற்படும். ஸோ அதெல்லாம் வந்து கண் திருஷ்டி. அதான் ஒரு பிளான் பண்ணும்போது நீங்க வந்து வெளிய யார்ட்டயும் முடியிற வரலும் சொல்லக்கூடாது. முடிச்ச உடனே நீங்க சொல்லிக்கலாம் அப்படிங்கிற மாரி. ஒவ்வொருத்தங்களோட கண் பார்வை எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஸோ அது கண்டிப்பா அது வந்து பாதிப்படைய செய்யும். ஓகே. சில வீடுகள்ல சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுவாங்க. அது பாதியிலேயே நின்று போயிருக்கும். ஒரு வீடு கட்டுவாங்க. ஒரு கல்யாணம் ரெடி பண்ணுவாங்க. ஸோ வாட்டெவர் என்ன ஃபங்ஷன் பண்ணாலும் பாதியில ஒரு சும்மாவா இருந்தாங்க. ஆடாத ஆட்டம் ஆடுனாங்க. ஊர் கண்ல விழுந்தாங்க. ஊர் வாயில விழுந்தாங்க. ஸோ அதனால இது பாதியிலேயே நின்றுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் உண்மைதானா? கண்டிப்பா உண்மதான். கண் ம். திருஷ்டிங்கிறது கண்டிப்பா உண்மதான். ம், ம். அதுக்கு வந்து சில பரிகாரங்கள் செய்யும்போது அந்த கண் திருஷ்டி விலகும். ஓகே. அது வந்து ஒண்ணு பஞ்சபூதத்தினால தான் அந்த விஷயம் வந்து கிளியர் பண்ண முடியும். ஒண்ணு நீர்லயோ, நெருப்புலயோ தான் அந்த விஷயங்கள் வந்து நீங்க கரைக்க முடியும். ஸோ அந்த விஷயத்த கரைக்கணுங்கிறீங்க. கரைக்கணும்னா, இப்ப நீர்ல போனீங்கன்னா, இந்த உப்புல நம்ம சுத்தி போட்டு அத ஆ, கரைக்கிறோம். ஆ. இல்ல அடிக்கடி நம்ம பீச்சுக்கு போயிட்டு கால் நனைக்கிறோம். கால் நனைக்கும்போது இப்போ அந்த பீச்சுக்கு உப்புல வந்து கால் நினைக்கிறதும் கண் திருஷ்டி கலையுமா? கண்டிப்பா ஓ! அந்த கஷ்டம் வந்து உங்களுக்கு வராது. நெகட்டிவிட்டி எடுத்துரும். ஆ, ஆ. பீச்ல போய் நீங்க அடிக்கடி கால் நனைச்சுட்டு வந்தீங்கன்னா, அந்த கண் திருஷ்டி. அதே மாரி உப்பு தண்ணீல நீங்க வந்து வீடு வந்து கழுவும்போது, வீடு துடைக்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டு, மஞ்சள் போட்டு, கொஞ்சம் பச்சை கற்பூரம் போட்டு தொடச்சீங்கன்னா, அதுலயும் உங்களுக்கு கொஞ்சம் அந்த இப்ப வீடு பாசிட்டிவா இருக்கும். துடைக்கிற தண்ணீல உப்பு, பச்சை மஞ்சள், பச்சை கற்பூரம் போட்டீங்கன்னாலும் அது அந்த பாசிட்டிவ் இருக்கும். பாசிட்டிவிட்டி இருக்கும். ஸோ அடிக்கடி அந்த எலுமிச்சம் பழத்த சுத்தி போடுறது, இதெல்லாம் வந்து எலுமிச்சம் பழத்துக்கு ஒரு பவர் இருக்கு. ஸோ அதுவும் அடிக்கடி பண்ணும்போது உங்களுக்கு அடிக்கடி சுத்தி போடும்போது அதெல்லாம் அதுக்கு தான் அமாவாசை, பௌர்ணமி இதெல்லாம் சுத்தி போடுறாங்க. அந்த பாடி பெயின் அவங்களுக்கு ரிலீஸ் ஆகுறத அவங்களே பார்ப்பாங்க. இப்ப பார்க்குறாங்க. நம்மளுக்கு ஒரு ஆள் எதுனாலயோ கண் திருஷ்டி ஆயிடுச்சு. அப்படிங்கிறத நம்ம எப்படி உணர்றது? ஓ! நம்மளுக்கு ஏதோ ஆகுது அப்படின்னு சொல்லி சில பேருக்கு பார்த்தா வந்து ஃபீவர் வந்துரும். சில பேர் ரொம்ப டல்லாயிருவாங்க. ஸோ சொல்லுவாங்க கண் திருஷ்டியா இருக்கும். சுத்தி போடணும், மந்திரிக்கணும் அப்படி சொல்லிட்டு தர்காக்கு கூட்டு போவாங்க. இல்லைன்னா பக்கத்துல இருக்க ஏதாவது ஒரு அம்மன் கோயில் கூட்டு போய் மந்திரிச்சு கூட்டிட்டு வருவாங்க. இப்ப கண் திருஷ்டி நம்ம கண் திருஷ்டி பாதிப்பு இருக்கு, இவங்களுக்கு இருக்கு அப்படின்னா, அவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்க? அவங்களுக்கு எப்படி தெரியும்? அதுதான் சொன்னேனே பாடி பெயின் இருக்கும். ம். பாடி பெயின் இருக்கும். அதே மாரி எங்க வெளியில போனாலும் எந்த ம். வேலையும் நடக்காது. அடிக்கடி தடுக்கி விழுவாங்க. கால் நடக்க வராது. கட்டி போட்ட மாரி இருக்கும். ஸோ இதெல்லாம் கண் கண் திருஷ்டியோட திருஷ்டி. விளைவுகள் தான். இல்லன்னா அடிக்கடி துளசி செடி வாடுறதோ, வீட்ல இருக்கிற செடிகள் வாடிட்டு இருக்கும். ஓ! செடிகள் வாடுறது கூட செடி கண் திருஷ்டி ஆமா. தான். ஓகே. செடியெல்லாம் வாடிட்டுருக்கும். அந்த மாரி சில செடிகள்ல வந்து காஞ்ச இலைய அந்த மாரியெல்லாம் இருக்கும். அந்த அந்த இடமே வந்து ஒரு குட் வைப்ரேஷன் இருக்காது. ஒரு பேட் எனர்ஜியோட இருக்கும்போது, சில விஷயங்கள்லாம் நீங்க மாத்தி அமைக்கும்போது பக்காவா சரியாயிடும். அதுக்கு தான் எப்பவுமே சுத்தமா வச்சுக்கோங்க வீட, அப்படிங்கிறது. சிலர் வீட்ல பார்த்தா மீன் தொட்டி எல்லாம் வச்சிருப்பாங்க. அந்த மீன் தொட்டியில பார்த்தா திடீர்னு மீன்கள்லாம் இறந்திருக்கும். அதுக்கு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. நம்மளுக்கு வந்தது இந்த மீனோட போச்சு அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அதுவும் கண் திருஷ்டிக்குரிய அறிகுறி தான். கண்டிப்பா நமக்கு வர ஆபத்துக்கள வந்து நம்ம வீட்டு பிராணிகள் நம்ம வளர்க்குறோம் இல்லையா? அந்த பிராணிகளுக்கு தெரியும். அதே மாரி ஃபிஷ் நான் கூட வச்சிருக்கேன். பெரிய ஃபிஷ் டேங்க் வச்சிருக்கேன். ஸோ அந்த ஃபிஷ்ஷுக்கு தெரியும். ஸோ நம்ம கூட இருக்கிற அந்த அதான் பிராணிகள் இந்த மாரி வாயில்லா இருக்கும்போது, ஜீவன்களுக்கெல்லாம் அதெல்லாம் தெரியும். வாயில்லா ஜீவனுக்கு தெரியும். அது நமக்கு வர ஆபத்த வந்து அது எடுத்துட்டு போகும். அப்ப எடுத்துட்டு போகும்போது அது இறந்துருச்சு அப்படின்னா, நமக்கு வர ஆபத்த அது எடுத்துருச்சு அப்படிங்கிறது கண்டிப்பா உண்மதான். உண்மதான். அது அந்த வாயில்லாத ஜீவனுக்கு தெரிஞ்சு உங்களுக்கு வரத நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிப்போம். கண் திருஷ்டி அப்படின்னு சொல்லும்போது சில பேர் பார்த்தா பயங்கரமா ராஜபோகமா வாழ்ந்திருப்பாங்க. அ வகை வகையா கார் என்ன, பணம் என்ன, நகை என்ன, நான் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா தான் நகை போடுவேன் அப்படின்னு. ஒரு டைம் பார்த்தா அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஒண்ணுமே இல்ல, எல்லாம் கைவிட்டு போயிடுச்சு அப்படிங்கிற மாரி ரொம்ப டல்லாயிருவாங்க. அதுக்கும் கண் திருஷ்டிக்கும் சம்மந்தம் இருக்கா? கண்டிப்பா இருக்கு சம்மந்தம். நீங்க சொல்ற எல்லாமே அந்த ம். கண் திருஷ்டியோட விளைவுகள் தான். ம். சில சாபங்கள்னால வந்திருக்கும். சிலது வந்து இந்த கண் திருஷ்டியால இவங்க போய் நெறைய இடத்துல சொல்லியிருப்பாங்க. நெறைய பேரோட பார்வைகள் அந்த மாரி. அதனால அ எளிமையா வாழறதே பெட்டர்ன்னு தோணுது. ஓகே, ஓகே. ஸோ அது இருக்கும்போது உங்களுக்கு கண் திருஷ்டி வராது. ஸோ அடுத்தவங்க கண் திருஷ்டி படாம நம்ம வாழ்ந்துக்க நம்ம பழகிக்கணும். என்ன அப்டின்னா, வீட்டு முன்னால எலுமிச்சம்பழம், இந்த பச்சை வைக்கணும். ஆ. மிளகாலாம் வைக்கிறது, படிகாரம் கட்டுறது, ம். அப்புறம் சில மூலிகைகள்லாம் வாசல்ல வைக்கிறது, அப்புறம் குலதெய்வத்த அழைக்கிறதுக்காக வேண்டி சில சில மூலிகைலாம் இருக்கு. அத வந்து ம். வாசப்படியில நீங்க வச்சீங்கன்னா, ஸோ வாசல்ல அந்த கண் கட்டிறணும் திருஷ்டி அத. கட்ட வேண்டாம். அது ஆ. ஒரு குலதெய்வத்த வரவழைக்கிறதுக்கு ஒரு சில மூலிகை இருக்கு. அத வாசல்ல நீங்க அத பொட்டு மாரி வச்சீங்கன்னா, அதுலயும் உங்களுக்கு குலதெய்வமும் காட்சி குடுக்கும்.
அந்த சேம் டைம் உங்களுக்கு வந்து இந்த கண் திருஷ்டி எதுவுமே கிட்ட நெருங்காது. அதே மாரி வெட்டி வேரு, அருகம்புல்லு சில பேர் இதெல்லாம் இந்த வைக்கும்போது உங்களுக்கு பூசணிக்காலாம் வீட்டு வாசல்ல வச்சிருப்பாங்க. அதுவுமே பூசணிக்காய் வந்து எல்லாருக்கும் செட் ஆகும். சில சில அ என்ன சொல்றது? சில ராசிக்காரர்களுக்கு பூசணிக்காய் செட் ஆகாது. இங்க போய் உடைச்சுட்டு வந்த உடனே இவங்களுக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ அந்த மாரி இருக்கு. பூசணிக்காய் பார்த்து யாருக்கு அந்த ராசிக்கு வந்து அது செட் ஆகுதான்னு பார்த்துக்கிட்டு, அது மாரி பூசணிக்காய் உடைக்கிறதும் நல்லது அப்படிங்கிறது. பூசணிக்காய் உடைக்கிறாங்க. அது பில்டிங்க்கு அதுக்கெல்லாம். பட் வந்து அந்தந்த ராசிகள் எல்லா ராசிக்கும் அது வந்து செட் ஆகாது பூசணிக்காய். கந்திஷ்டி அப்படின்னு சொல்லும்போது நெறைய பேர் வந்துட்டு நெறைய கோயில்கள்ல திருநங்கைகள் இருப்பாங்க. அவங்க கிட்ட போய் சுத்தி போட்டா கந்திஷ்டி போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்கள போய் சுத்தி போட சொல்லுவாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணலாமா? அர்த்தநாரீஸ்வரர் தான் அந்த அவங்க. ஸோ அவங்கள வந்து வணங்கலாம். அப்படி வணங்கும்போது அவங்க கையிலேருந்து நீங்க ₹1 காயின் ஏதாவது வாங்கிக்கிட்டு, நீங்க கொண்டு குடுத்துட்டு, மீதி ₹1 காயின அவங்க பிளெஸ் பண்ணி குடுத்தாங்கன்னா, பாம்பேலலாம் போனீங்கன்னா, ட்ரெயின்ல இது நெறைய நடக்கும். ஸோ அந்த மாரி குடுத்து வாங்கும்போதே அவங்களோட பிளெஸ்ஸிங் கிடைச்சதுன்னா, உங்களுக்கு வந்து அந்த அர்த்தநாரீஸ்வரர் வந்து உங்களுக்கு பிளெஸ் பண்ற மாரி அர்த்தம். ஸோ திருநங்கைகள் வந்து பிளெஸ் பண்ணா அது நல்லது உங்களுக்கு. ஓ! சிறப்பு. ஸோ கந்திஷ்டில இவ்ளோ விஷயங்கள் இருக்கு. கந்திஷ்டியால அ எப்படி வாழ்ந்தவங்களும் வந்துட்டு கண்ணுக்கு தெரியாம போயிருக்காங்க. கந்திஷ்டில ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கிற விஷயம்லாம் சிறப்பா சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து பேசலாம். நன்றி. நன்றி, வணக்கம்.